இதுக்கு முன்னாடி வீடியோவில் அமேசான் காட்டுலேருந்து எவ்வளோ ஆக்சிஜன் இந்த உலகத்துக்கு வருதுன்னு பார்த்தோம். இப்போ அந்த அமேசான் காட்டுக்கு யார் உரம் போடுறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, எனக்கு பார்த்து எது ஆச்சரியமாக இருக்கோ வித்தியாசமாக இருக்கோ அதை தான் போஸ்ட் பண்ணுவேன் கைஸ். சரி, மேட்ரு என்னன்னு பார்க்கலாம். மேட்ரு என்னன்னா, ஆப்பிரிக்காவில் சகாரா பாலைவனம் இருக்குது, சவுத் அமெரிக்காவில் அமேசான் காடு இருக்குது. சகாரா பாலைவனத்தில் பயங்கரமாக காற்று புயல்லாம் வரும். அதில் அந்த மணல் இருக்குல்ல அப்படியே கலந்து அப்படியே போயிட்டு சவுத் அமெரிக்காவில் இருக்க அமேசான் காட்டுக்குள்ளே விழுந்துருது. இதான் கைஸ் உரம். இதில் என்னப்பா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு கைஸ். ஆப்பிரிக்காவிலேருந்து சவுத் அமெரிக்கா அமேசான் காட்டுக்கு 4000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. இதை நாசா சேட்டிலைட் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. என்ன மேட்டர்னா, எவ்வளோ மணல் ஒரு வருஷத்துக்கு இந்த பாலைவனத்தில் நாங்கள் காற்று வழியாகவே அடிச்சுக்கிட்டு போகுதுன்னா 180 மில்லியன் டன். 1 மில்லியன்னா 10 லட்சம், 1 டன்னா 1000 கிலோ. ஸோ 180 மில்லியன் டன் மணல் போகுது. கேட்குறதுக்கே எனக்கு செம்ம இருந்துச்சு கைஸ். ஒரு லாரியே கிட்டத்தட்ட 10 to 12 டன் தான் பிடிக்கும், 10 டன் மேக்ஸிமம். ஸோ இன்னொரு மேட்ரு என்னன்னா, அமேசான் காட்டில் பயங்கரமாக மழை பெய்யும். மழை பெய்யறனால அந்த மலையில் பாஸ்பரஸ் சத்து இருக்குல்ல, அதுவும் செடிக்கு தேவை. அது அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிடுது. ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ காட்டுக்கு எவ்வளோ பாஸ்பரஸ் தேவை தெரியுமா? 22,000 டன். இந்த 180 மில்லியன் டன் மணல் இருக்குல்ல, மணல் கொண்டு போயிட்டு அங்கே விழுகுதா, அந்த சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா 180 மில்லியன் டன் மணல்ல எக்ஸாக்டா 22,000 டன் பாஸ்பரஸ் இருக்கு. ஸோ அந்த காட்டுக்கு தேவையான எக்ஸாக்டான உரத்தை இந்த சகாரா பாலைவனம் கொடுக்குது. 4000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகுது. கேட்கறதுக்கு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு கைஸ். ஸோ இதுல இருந்து ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்க எக்கோசிஸ்டம் தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷனோ ஒரு ஃபார்முலாவோ வச்சிருக்கு. மனுஷன் அதுக்கு ஹெல்ப் பண்ணி டெவலப் பண்ணலாம் வேணாம், அவன் அதுக்கு கெடுதல் பண்ணி கெடுக்காம இருந்தா போதும், அவன் வேலையை பார்த்துக்கிட்டு. ரெண்டாவது ஒரு மாறல் இதுல இருக்கு கைஸ். என்ன மாறல்னா, சகாரா பாலைவனம் தான்ட்டு இருக்க பொருளை அமேசான் காட்டுக்கு கொடுக்குது. இயற்கையை தனக்கு தானே உதவி செஞ்சுதான் மேலே மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ மனுஷனும் எதுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது? என்னை பொறுத்த வரைக்கும் உதவி எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்ககிட்ட 10 ரூபா இருக்கா, 100 ரூபா இருக்கா, 1000 ரூபா இருக்கா, உதவி செய்யாதீங்க, உங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட 1 லட்ச ரூபா இருக்கா, யாருக்காச்சும் 10 ரூபா கொடுங்க, அதுக்கு மேலே கொடுக்க வேணாம். இது மாதிரி நம்மகிட்ட இருக்க பொருளை தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்குது. காசு மட்டும் இல்லை, அது பிளட்டா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மனிதன் ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போயிடுறான். ஸோ இதில் ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.